பார்வதியோட வீட்டுக்கு வந்து ஒரு சாமியார் வராரு. அப்ப விஜயா இருந்துட்டு, இவதான் என்னோட மருமக, பேரு ரோஹிணி, கொஞ்ச நாளா தூக்கத்துல ஏதேதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு கத்தரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, என்ன கூட எட்டி உதச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பார்வதி வந்துட்டு, ஏப்பா இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாமியார் வந்து அப்படியே ரோஹிணியை பார்த்துட்டே போய் கோலத்துக்கிட்ட வந்து அப்படியே குச்சி எல்லாம் வச்சுட்டு, இங்க வாமா வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ரோஹிணி இருந்துட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோஹிணி போமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, வா ரோஹிணி, பெரியவங்க சொல்றாங்கல்ல, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாமா இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. ரோஹிணியை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து மனோஜ் உட்காராரு. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, ஏப்பா இது என்ன கல்யாண வீடா, நீ எதுக்கு இங்க உட்கார, எந்திரிப்பா எந்திரிச்சு போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏமா நீங்க தானே அந்த பொண்ணோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா, வாங்க வந்து உங்க கையால விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயாவும் போய் அங்க விளக்கேத்துறாங்க. விஜயா விளக்கேத்திட்டு இருக்கும்போதே வந்து அந்த சாமியார் வந்து ரோஹிணியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாதாரணமா நிமிர்ந்த ரோஹிணி வந்துட்டு சாமியார் தன்னை பாக்குறத வந்து இப்படியே பாக்குறாங்க. ஆனாலும் சாமியார் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாமியார் இந்த மாதிரி ரோஹிணியை பாக்குறத வந்து மனோஜ் பாக்குறாரு. ரோஹிணியை சாமியாரன் மாத்தி மாத்தி பாக்குறாரு. உடனே பார்வதி கிட்ட வந்துட்டு, ஆண்டி இந்த சாமியார் எதுக்கு இவ்வளவு நேரமா ரோஹிணியை பார்த்துக்கிட்டே இருக்காரு, சாமியார் நல்ல சாமியார் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதெல்லாம் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. விஜய விளக்கேத்திட்டு அந்த பக்கம் எந்திரிச்சு ஓரமா நின்னதுக்கு அப்புறமா சாமியார் வந்து, இந்த பொண்ணோட உறவினர்கள் யாராவது சமீபத்துல தவறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்டோன்னே விஜய் அப்படியே வாயை பொளந்துட்டு, ஆமா சாமி நீங்க சரியா சொன்னீங்க, இவளோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் வந்து இறந்தாரு. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, என்னால உணர முடியுது, அவரோட ஆத்மா தான் வந்து இந்த உடம்புல குடியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரோட உயிர் பிரிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால அவரோட ஆவி ரொம்ப உக்கிரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. அதை கேட்டோன்னே பார்வதி, மனோஜ், விஜயா 3 பேருமே வந்து அதிர்ச்சியாய் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரோஹிணி வந்துட்டு, நம்ம அப்பா செத்தே வந்து பல வருஷம் ஆச்சு, ஆனா இந்த சாமியார் வந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் லூசு மாதிரி, கன்ஃபார்மா தெரியுது இவன் வந்து போலி சாமியார்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாங்க. ஐயோ இதை வேலையை சொல்லவும் முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நொந்துக்கிறாங்க. அப்ப அந்த சாமியார் வந்து கீழே இருக்கிற ஒரு குச்சி எடுத்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி வந்து அதை அப்படியே பாக்குறாங்க. அதை பார்த்த விஜயா இருந்துட்டு, என்ன பார்வதி இவரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி பெரம்பு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, ஆவி விரட்டுறது வந்து பல வகை இருக்குது, அதுல வந்து இது அவரோட பேட்டர்ன் அப்படின்னு வேற அவங்க சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்து சாமி கும்பிட்டு இருந்த சாமியார் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை பார்த்து பார்வதி, விஜயா, மனோஜ் எல்லாருமே பயந்துடுறாங்க. ரோஹிணியும் அப்படியே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, எதுக்கு இங்க வந்த, அதான் உன் பொண்ணை பார்த்தாச்சுல்ல, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, ஹலோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோஹிணி அப்படி சொன்னா அடுத்த செகண்ட் சொன்னா கேட்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பரம்பு குச்சியாலேயே வந்து ரோஹிணியோட காலில் சுளீர்னு ஒன்று போடுறாரு அந்த சாமியார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோஹிணி வந்து வழியில துடிச்சிட்டு, மனோஜ் என் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஓடி வந்து மனோஜ் வந்து சாமியார் கிட்ட, சாமி எதுக்கு இப்போ என் பொண்டாட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இங்க பாருப்பா, இந்த ஆவி வந்து சொன்ன பேச்சு கேட்குற ஆவி கிடையாது, புது ஆவிங்கிறதுனால ரொம்ப அடம் பிடிக்குது, அதனால இதை இப்படிதான் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற அவர் சொல்றாரு. வேற பதில் எதுவும் பேச முடியாம மனோஜ் அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் போறாரு. உடனே சாமியார் மறுபடியும் அடிக்கிறதுக்கு போறாரு ரோஹிணியை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க. மனோஜ் பதறாரு. இங்க பாருப்பா, இப்ப கத்துறது இதெல்லாம் வந்து உங்களோட பொண்டாட்டி கிடையாது, இது வந்து அந்த உடம்புல இருக்கிற அவங்களோட அப்பாவோட ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு, வலிக்கிறது எனக்கு, நான் தாயா கத்துறேன், ஐயோ இந்த ஃப்ராடு நம்மளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் பக்கம் திரும்பிட்டு, மனோஜ் சீரியஸா ரொம்ப வலிக்குது, எனக்கு பேய் எல்லாம் ஒன்றும் பிடிக்கல, வா நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்து விஜயா இருந்துட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு, சாமி அவதான் வலிக்குதுன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, அப்படின்னா உங்க வீட்டுல ஆவி இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. விரட்டணும், ஆனா அவளுக்கு வலிக்காம எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்படி பண்ணாதான் இந்த ஆவி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்றாரு. போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கையில் குச்சி எடுக்கிறாரு. அதை பார்த்த பார்வதி இருந்துட்டு, சாமி இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குச்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது வந்து வைத்தியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையில் கொடுக்குறாரு. மனோஜ் வந்து அந்த குச்சியை கையில் வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிறாரு. உடனே அந்த சாமியார் இருந்துட்டு, 3 நாளைக்கு தொடர்ச்சியாக காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை நான் அடித்த மாதிரி இந்த மாதிரி ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பார்வதி விஜயாவும் 3 நாளா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியும் என்னது 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏ ஆத்மா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கையில் குச்சியை வச்சுட்டு, சாமி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 வேளை அடிக்க சொன்னீங்கல்ல, காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு, அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மனோஜ் லூஸ் மாதிரி அந்த மாதிரி கேட்ட உடனே பார்வதிக்கு விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த சாமியார் உடனே அதுக்கும் சளைக்காத மாதிரி, காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு, பெரிய டாக்டர் இவன், பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த சாமியார் வந்துட்டு, இந்த ஆவி வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த உடம்பை விட்டு போகாது, 3 நாள் நான் எப்படி அடிச்சனோ அதே மாதிரி பலமா அடிக்கணும், அப்பதான் அந்த ஆவிக்கு வலிக்கும், அப்பதான் அது அந்த உடம்பை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு.
உடனே மனோஜ் இருந்துட்டு பலமானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படி கொடு அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற குச்சியை வாங்கி ரோகிணி கால்லையே மறுபடியும் சுளீர்னு 4 போடுறாரு அந்த சாமியார். ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. மூளையில் ஒரு ஓரமாக நின்றுட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை தேய்ச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க ரோகிணி. மனோஜ் வந்து பாவமாக திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த சாமியார் வந்துட்டு பார்த்தியா எப்படி அலறதுன்னு சொல்லிட்டு இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் இந்த வைத்தியம் வேலை செய்யும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கையில் குச்சியை கொடுக்குறாரு. மனோஜ் அந்த குச்சியை வாங்கிட்டே வந்து ரோகிணி பக்கத்தில் வராரு. ஐயோ மனோஜ் வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவோரமாக போய் நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணி எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட ரூம்குள்ளே போய் ரூம் கதவை சாத்திட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு வந்து காலை தேய்ச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க ரோகிணி. எப்போவோ செத்து போன அப்பாவை இப்போ தான் செத்தாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இல்லாத புருடாலாம் விட்டதுக்கு தான் வந்து ரோகிணி இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.